Freedom IAS Academy, Dharmaburi. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தனி வட்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. வட்டியில் அசல் இருக்கும், வட்டி வீதம் இருக்கும், காலம் இருக்கும். இது என்ன எப்படி மொட்டையாக சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குகிறோம், 10,000 ரூபா கடன் வாங்குகிறோம். அவங்க 1 ரூபா வட்டியா, 2 ரூபா வட்டியா, 3 ரூபா வட்டியா, 5 ரூபா வட்டியா, 10 ரூபா வட்டியான்னு சொல்லுவாங்க. அப்போ அசல் கொடுக்குற தொகைக்கு பேர் அசல். அது எவ்வளோ வட்டிக்கு வாங்குறோம்? நான் உதாரணத்துக்கு 5% வட்டிக்கு வாங்குறேன். 5 ரூபா வட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அது ஒரு மாதத்துக்கா, ஒரு வருஷத்துக்கா, 2 வருஷத்துக்கா, 3 வருஷத்துக்கா, 4 வருஷத்துக்கா, 5 வருஷத்துக்கான்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காலம். இங்கே பாருங்கள், இந்த 3 தான் இது அசல், வட்டி, வீதம். இந்த வட்டி வீதம்ன்றது எப்பயும் பர்சன்டேஜில் தான் இருக்கும். காலம் இது மாதமாக இருக்கலாம். இப்படி 3ஆக பிரிச்சுக்கோங்க காலத்தை. இதை மாதமாக இருக்கலாம், நாளாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம், இல்லை ஆண்டாக இருக்கலாம். இப்படி கொடுக்கலாம். இதை கணக்கு போடும்போது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான். இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னு, தனி வட்டி ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சாலும் சரி, 2 வருஷம் கண்டுபிடிச்சாலும் சரி, 3 வருஷம் கண்டுபிடிச்சா, 4 வருஷம். அதாவது இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 1 வருஷம். இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 1 வருஷம். இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 1 வருஷம். அதாவது 2 வருஷத்துலேருந்து 1 வருஷத்துக்கு வித்தியாசம் 1 வருஷம், 3 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு வித்தியாசம் 1 வருஷம், 4 இதுக்கெல்லாம் தனி வட்டி சமமாக வரும். இவ்வளோதாங்க கான்செப்ட். அதுக்கு பேர் தான் தனி வட்டி. எப்பயுமே, இப்போ தான் கான்செப்ட் சொல்கிறேன், எப்பயுமே அசல் கூட வட்டி சேராமல், வட்டிக்கு வட்டியும் போடாமல், எப்போ நம்ம திருப்பி கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் வட்டியை சேர்த்து கொடுப்போம். இதுக்கு பேர் தான் தனி வட்டி. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, வட்டிக்கு வட்டி போடாமல் இருந்தால் தனி வட்டிங்க, அவ்வளோதாங்க. வேறெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சரி வாங்க, ஃபார்முலா இருக்குதுங்க. ஃபார்முலா படியும் போடலாம், ஷார்ட்கட் படியும் போடலாம். ஃபார்முலா என்னன்னு பார்த்துருவோம். ஃபார்முலா நம்ம என்ன 3 எழுதணும் ஞாபகம் இருக்குதுங்களா? அசல்னா இங்கிலீஷில் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட் தான் பி. என் நம்பர் ஆஃப் பீரியட் அல்லது டைம் பீரியடுன்னு சொல்லுவாங்க, அது என். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை பிஎன்ஆர் பை 100. இதுதான் இங்கே பாருங்கள் எழுதியிருக்கோம் தனி வட்டிக்கான ஃபார்முலா. மொத்த தொகை அப்படின்னா நம்ம வாங்கின அசல் ப்ளஸ் வட்டி 2 சேர்த்து தானே தருவோம். இதுக்கு பேர் மொத்த தொகை. அதுக்கு தான் ஃபார்முலா போட்டிருக்கும் பாருங்கள். இந்த 2த்தில் எது பொதுவாக இருக்குது பாருங்கள்? பி பொதுவாக இருக்குது. பி வெளியே எடுத்துட்டா இங்கே 1, இங்கே என்ஆர் பை 100. இங்கே பாருங்கள், கணக்குக்கு வந்துடுவோம். ரொம்ப எளிமைங்க, சாதாரண கணக்கு. இங்கே பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள், 25,000 ரூபா, 8% வட்டி, 3 வருஷத்துக்கு கிடைக்கிற தனி வட்டி மட்டும் கேட்குறாங்க. 25,000 கொடுத்துருக்கிறத அப்படியே பெருக்கிறீங்க. 8%, 8/100 எத்தனை வருஷம்? 3 வருஷம். 2 அடிச்சிடும். இங்கே பாருங்கள், இப்போ என்ன எதையும் பெருக்கும்? 3 8 24, 250 பெருக்கல் 24. 250 24ஆல் பெருக்குன்னா என்ன வருது பாருங்கள்? 0. 5 20, மீதி 2, 2 8, 8 2 10. 2ஆல் பெருக்குன்னா 250, 2ஆல் பெருக்குன்னா எவ்வளோங்க? 500. 0 0 0 6. அப்போ என்ன வந்துடுச்சு? தனி வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா எவ்வளோ? 6,000 ரூபா வந்துடுச்சு. கொடுத்துருக்கிறத அப்படியே பெருக்கிறோம். அப்போ ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு இப்படி போட்டோம். இதே மாதிரி கணக்கு பல கணக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. வாங்க அடுத்த கணக்கு பார்த்துருவோம். ஒருத்தர் வங்கியிலிருந்து, அதாவது அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து 5% வட்டி வீதத்தில் 5,000 ரூபா வாங்குறாரு. 3 ஆண்டுகளில் முடிவில் அவர் எவ்வளோ வட்டி கொடுக்கணும், மொத்த தொகை எவ்வளோ செலுத்தணும்னு கேட்குறாங்க. வாங்க நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள். எத்தனை வருஷம்? 3 வருஷம். நம்ம தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்க சொன்னோம்? கொடுத்துருக்கிறத அப்படியே பெருக்க சொன்னோம். 5,000 பெருக்கல் 5%, 5/100 எத்தனை வருஷம்? 3 வருஷம். 2 கேன்சல் ஆயிடுச்சு. 5 25, 250 பெருக்கல் 7 3 250 எவ்வளோ? 750.
அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ கேட்டாங்க? 750 ரூபா வட்டி, தனி வட்டி 750 ரூபா. மொத்த தொகை 5000 ரூபா வாங்கினார். எவ்வளோங்க வட்டி? 750 ரூபா வட்டி. அப்போ எவ்வளோ அவர் செலுத்தணும்? 5750 ரூபா செலுத்தணும். அடுத்த கணக்கு பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தாங்க. சாந்தி ஒரு வங்கியில் 12% 12% வட்டி வீதத்தில் 6000 ரூபா கடன் வாங்குறா. எத்தனை வருஷத்துக்கு? 7 வருஷத்துக்கு. இப்போ 6000 ரூபா 7 வருஷம் 12/100. 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. 6 7 42. 420 பெருக்கல் 12. 420 12ஆல் பெருக்குனா என்ன வருது பாருங்கள்? 0 4 8. 1ஆல் பெருக்குனா அதே தான் வரும். 0 6 12. 1260. 1260 ரூபா தனி வட்டி. வாங்கின அமௌண்ட் எவ்வளோ வாங்கினார் அவர்? 6000 ரூபா. 6000 ப்ளஸ் 1260 கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள்? 7260 ரூபா ஒரு கடன் கொடுத்தாருன்னா தீர்ந்துடும். அசலும் வட்டியும் சேர்த்து கொடுத்தா தான் கடன் தீரும். அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், இதுவும் அதே சம்பு தான். 2 வருஷத்துக்கு 35000 பெருக்கல் 9%. 9/100 2 வருஷம். 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 35 2 70. 700 பெருக்கல் 9. 9 7 63. 6300 ரூபா வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா, மொத்த தொகை கேட்டாங்கன்னா 35000 கூட்டிக்கும். சரி, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது டைப் 2. இங்கே பாருங்கள், வருஷம் எதில் இருக்குது பாருங்கள்? கலப்பு பின்னத்தில் இருக்குது. இப்படி வந்தால் எப்படி போகிறதுன்னு பாருங்கள். 10000 ரூபா நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே போட்டுக்க வேண்டியதாங்க. 10%. 10/100. 2.5 வருஷம். கலப்பு பின்னத்தில் இருந்தால் பின்னமாக மாற்றிக்கணும். 2 2 4 4 1 5 5/2 பெருக்குனா ஆன்சர். 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 2 I 2 10. 25 I 5 25. 2 0 எவ்வளோங்க வட்டி? 2500 ரூபா. இங்கே பாருங்கள், முன்ன கணக்கில் ஆண்டு கலப்பு பின்னத்தில் இருந்துச்சு. இதில் பாருங்கள் வட்டி. அருணா ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 7500 ரூபாவை 7500 எழுதிடுவோமா? 4 வருஷத்துக்கு 4 எழுதிடலாமா? இங்கே பாருங்கள், இது கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் பாருங்கள்? 20 21/5 வகுத்தல் 100ன்னு எழுதிக்காங்க. இல்லை எனக்கு பர்சன்டேஜ் நல்லா தெரியும்னா நம்ம கீழே தான் 100 எழுதுவோம். அப்போ 21/5 × 100. 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். 4 5 5 I 5 25. இதை பெருக்குனா ஆன்சர். 15 4 60. 60 பெருக்கல் 21. 60 21 பெருக்குனா என்ன வருது பாருங்கள்? 1260. அவர் செலுத்த வேண்டிய தொகை 4 ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ? 7500 ரூபா வாங்குறாரு. வட்டி 1260 ரூபா. 8760 ரூபா கொடுத்துட்டோம்னா அவருக்கு செலுத்த வேண்டிய தொகை முடிஞ்சு போயிடும். இங்கே பாருங்கள், அடுத்தது இப்படி கேட்குறாங்க. 30000 ரூபாய்க்கு 6% வட்டி வீதத்தில் 4 வருஷத்தில் 4 வருஷம் 6 மாதம். பாருங்கள் எப்படி தனி வட்டி தான் கேட்குறாங்க. 4 வருஷம் 6 மாதம். 4 வருஷம் 6 மாதம் இப்படி எழுதிக்கலாமா? 4 1/2. இல்லை நான் இப்படி எழுத மாட்டேன் அப்படின்னா 4 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 4 பெருக்கல் 1 வருஷத்துக்கு 12 மாதமா? 4 பெருக்கல் 12 48 மாதம் கூட்டல் 6 மொத்தம் 54 மாதம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். 6ஆல் அடிக்கலாமா? 6ஆல் அடிபடுமா? அடிபடாதா பாருங்கள். 6ஆல் அடிபடாது. 2ஆல் அடிபடுமா? 27/6. 3ஆல் அடிபடுமா பாருங்கள்? 9 27. 2 6. இங்கே பாருங்கள், இதையும் அப்படியே மாற்றினா என்ன வருது? 9/2. நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம சாதாரண அடுத்தது என்ன பண்ணுவோம்? 30000 பெருக்கல் 6% 6/100. 4 வருஷம் 6 மாதத்துக்கு பதில் என்ன போடணும்? 9/2 போடணும். மறந்துடக்கூடாது, கரெக்டாக போட்டுக்கிட்டால் போதும்.
2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 2 2 3 2 6 3 பெருக்குனா எவ்வளோ 9 9 பெருக்கல் 9 81. அப்போ எவ்வளோ வருது தனி வட்டி வட்டம் 8100 ரூபாய் தனி வட்டி மட்டும். இங்கே பாருங்கள் அடுத்து தான் அதே 2 கலந்து மிக்சடு இருக்குது பாருங்கள். அப்படியே கொஷின் அப்படியே மாறுது. நல்லா புரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி. அசல் 10,000 பெருக்கல் 6 2/3% எப்படி மாற்றுறது? 6 18 18 2 20 20/3. இந்த இடத்துல என்ன எழுதணும்? பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 100. இப்போ 20/3 பெருக்கல் 100. ஒரு வருஷம் 6 மாதம். ஒரு வருஷம் 6 மாதம்னா எப்படி எழுதலாம்? 1.5 இப்படி எழுதலாம். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் 6 டிவைடட் பை 12. அப்போ 18/12. இப்போ 3/2. இதையே மாற்றினாலும் அதே தான் 3/2. எதாவது அடிக்க முடியும் பாருங்கள். இந்த 3 அடிச்சிட்டோம். 2 2 ஒரு 0 அடிச்சிட்டோம். இந்த 0 அடிச்சிட்டோம். எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. எது மட்டும் இருக்குது பாருங்கள்? 1000 மட்டும் இருக்குது. எவ்வளோ அருமையான சம்முன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு கடினமாக இருக்கும். 2 கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி, அடுத்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. நாட்களில் 4னா நீங்கள் ஒரு சிலது மனப்பாடம் பண்ணணும், இல்லைனா கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். எப்படி கான்செப்ட்டு? 10 நாளைக்கு வட்டின்னு கேட்டாங்கன்னா 4 இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? சாதாரண வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அதால் வகுக்கணும். இப்போ இதை 2ஆல் அடித்தோம்னா, இது 5ஆல் அடித்தோம்னா என்ன வரும் பாருங்கள்? 2 5 10 7 5 35 3 2/73 அப்படின்னு எழுதணும். இப்போ 73 நாள் கேட்குறாங்க. 73 நாள் கேட்டால் 73/365. ஒரு 73 5 73 365. இல்லை நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா 73 நாள்னு வந்துச்சுன்னா 1/5. 146 நாள்னு வந்துச்சுன்னா 2/5. 219 நாள்னு வந்துச்சுன்னா 3/5. 292 நாள்னு வந்துச்சுன்னா 4/5. இப்போ 25,000 பெருக்கல் 73 நாள். 73 நாளுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? 1/5 பெருக்கல் எத்தனை சதவீதம் வட்டி? 13%. 13/100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5 5 5 25. இப்போ பெருக்குனா ஆன்சர் 13 5 65. 650 ரூபா வட்டி மட்டும் 73 நாளுக்கு. 73 நாள்னா 1/5. 146னா 2/5. 219னா 3/5. 292னா 4/5. இதை மறந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள் 146 நாள் சாதாரண தனி வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. 5000 ரூபாய் 10%. 10/100. 146க்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? 2/5ன்னு எழுதணும். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5 5 5 50. 10 10 100. 100 பெருக்கல் 2 200. இங்கே பாருங்கள் அடுத்தது ஒருத்தர் கடன் வாங்குறார். எவ்வளோ வாங்குறாரு கடன்? 4000 ரூபாய் வாங்குறார். எப்போ கடனை திருப்பி செலுத்துகிறாரு? எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி? 5%. இங்கே மந்த்து டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறது? 6வது மாதம். 6வது மாதம்னா என்னன்னு தெரியணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இங்கே 4 எழுதணும். 4 ஜனவரியில் 31, பிப்ரவரியில் லீப் வருஷமாக இருந்துச்சுன்னா 29, சாதாரண வருஷமாக இருந்தால் 28, மார்ச் மாதம் 31, ஏப்ரல் மாதம் 30, மே மாதம் 31, ஜூன் மாதம் 30, ஜூலையும் ஆகஸ்ட்டும் பாருங்கள் எத்தனை நாள் வருதுன்னு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் 31 நாள் மறந்துடக்கூடாது. செப்டம்பர் மாதம் 30 நாள், அக்டோபர் மாதம் 31 நாள், நவம்பர் மாதம் 30 நாள், டிசம்பர் மாதம் 31 நாள். சரி வாங்க 6வது மாதம். 6வது மாதம்னா என்ன மாதம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் 7ஆம் தேதி வாங்குகிறான். ஜூன் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள்? 30 நாள். 30ல் 7 கழிச்சிட்டா எவ்வளோ நாள் வருது? 23 நாள்.
சரி, வாங்குற அன்னைக்கு வட்டி போடுவாங்களா போட மாட்டாங்களான்னா போடுவாங்க. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து. சரி, ஜூலை மாதம் எத்தனை நாள்? ஜூலை மாதத்துக்கு எத்தனை நாள் பாருங்கள்? 30 நாள், 31 நாள். 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் எத்தனாம் தேதி வட்டி கொடுத்துட்றான்? 19ஆம் தேதி கொடுத்துட்டான். அப்போ 19ஆம் தேதிக்கு வட்டி வாங்குவாங்கன்னா வாங்க மாட்டாங்க. 18ஆம் தேதி வரையும் தான் வட்டி வாங்குவாங்க. இப்போ இதில் ஒரு நாள் ஆட் பண்ணிக்கணும். எந்த நாள் ஆட் பண்ணிக்கணும்? அவன் வாங்குகிற அன்றைக்கி ஆட் பண்ணிக்கணும். அந்த நாள் இருந்தால் வட்டி போடுவாங்க. 24, 31, 18 எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள்? 9, 13க்கு 3 மீதி 1, 6, 6, 1, 7. சரி, இப்போ போட்டுடலாமா? சாதாரணமாக எப்படி போடுறது? 4000 பெருக்கல் 5%. 73 நாளுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம்? 1/5. 1 5 5 2 0 2 0 கேன்சல் ஆச்சு. இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு? 40 ரூபா வட்டி வருது. அவன் எவ்வளோ செலுத்தணும்? 4000 ரூபா வாங்கினான், 40 ரூபா வட்டி வருது. அப்போ எவ்வளோ அவன் செலுத்தணும்? 4040 ரூபா கொடுத்துடணும். எவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்தது பாருங்கள். வட்டி வீதம் ஆண்டு அசல் காணுதல். இதுதான் ரொம்ப முக்கியமாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், வட்டி வீதம். ஃபஸ்ட்டு அசல் கண்டுபிடிக்கிற கணக்கு தான் கொடுத்துருக்கோம். அசல் ஒரு அமௌண்ட் இருக்குது. 10% வட்டி வீதத்தில் 2 வருஷம் கழித்து 750 ரூபா கொடுத்தாருன்னா அதனோட அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், வட்டி 750ன்னு எழுதிக்காங்க. அசல் தெரியாது, எக்ஸு. நம்ம எப்படி போட்டோம்? எக்ஸு அசலையும் வட்டி வீதத்தையும் ஆண்டையும் பெருக்குனா கிடைக்கிறது தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? வட்டின்னு கண்டுபிடிச்சோம். எழுதிட்டோம். வட்டின்னு போட்டு சமம் எழுதிட்டு இந்த பக்கம் அசல் தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். 10/100. 1 0 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. 4 2 2 I 2 10. சாதாரணமாக ஆன்சருங்க. 750 பெருக்கல் 5 0. I 5 25க்கு 5 மீதி 2. 7 5 35. 35 2 37. சாதாரணமாக ஆன்சர். இந்த பக்கம் வட்டி எழுதிக்கிட்டு நம்ம முன்னாடி என்ன எழுதுவோமோ அதை எழுதுனா போதுமானது. இங்கே பாருங்கள், ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக எவ்வளோ செலுத்துகிறாங்க? 21,280 செலுத்துகிறாங்க. அசல் தெரியுமா? தெரியாது. அசலை பீன்னு வச்சுக்கிறோம். பெருக்கல் 4 வருஷம் 4. வட்டி வீதம் 9.5ன்னு இருக்குது. இதை நீங்கள் மாற்றணும். எப்படி எழுதணும் அப்படின்னா 9.5 2/5 1/2ன்னு எழுதலாமா? 9 2 18. 18 கூட 1 கூட்டினா 19/2 பர்சன்டேஜ் 100. இப்போ அடித்தோம்னா ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். எதையும் அடிக்க முடியும்? அடிக்கிறதா இந்த பக்கம் எட்டுன்னு வந்துடுவோம். பி வகுத்தில் இருக்கிறது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? பெருக்கலாக ஆயிரும். பெருக்கல் 2 பெருக்கல் 100 டிவைடட் பை 4 பெருக்கல் 19. பாருங்கள், 19 ஆகிடுச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓர் 19 19 மீதி 2 22. 2 19 சரி, ஓர் 19 19 மீதி 3 38. 2 19 38 0. பார்த்தீங்களா எப்படி முடிஞ்சிடுச்சுன்னு? 1 1 1120ன்னு வந்துருச்சு. 4ஆல் அடிக்கிறேன். 2 நாள் 8 மீதி 3. 8 நாள் 32 0. 280. இது எல்லாத்தையும் அடித்து 280 வந்துச்சு. 280 பெருக்கல் 2. 280 2ஆல் பெருக்குனா எவ்வளோ வருது பாருங்கள்? 0 6 5 560. 2 0 சேர்த்தனா எவ்வளோங்க அமௌண்ட்டு? 56,000 ரூபாய் அசல். சாதாரண கணக்கு. அடுத்தது ஆண்டு கண்டுபிடிக்கிறது. அடுத்தது இப்போ அசல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆண்டு கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் 5,600 ரூபாய் 6% தனி வட்டி வீதத்தில் 6,720 மாறுன்றாங்க. சரி, இந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணுறது? ஒருத்தன் 5,600 ரூபாய் கொடுத்துட்டு 6,720 ரூபா வாங்கினாங்கன்னா எவ்வளோ வட்டி? எனக்கு அதுவும் தெரியாது சார் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க. 6,720 தான் பெருசு.
கழிச்சோம்னா எவ்வளோ வருது பாருங்கள், 1120 ரூபா. நம்ம இதுதான் வட்டி. வட்டி 1120 ரூபா. அசலை, வட்டி, ஆண்டு, இது எல்லாத்தையும் பெருக்கினா தான் நம்மளுக்கு என்ன வரும், தனி வட்டி வரும். 2 அடிச்சிட்டேன். வருஷம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. 1120. இந்த பக்கம் பெருக்கல் இருக்கிறதெல்லாம் எங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், வகுத்தல் ஆயிரும். 56 பெருக்கல் 6. ஓர் 56 56, 2 56 112. அப்படி அடிச்சிருங்க, இதுதான் ஈஸி. 20/6ன்னு இருக்குது. பை 2 20 3 2 6. வருஷத்தில் எங்கேயாவது 10/3ன்னு இருக்கா? வருஷத்தில் எங்கேயும் 10/3ன்னு இருக்காது. 10 3ஆல் வகுத்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 9 மீதி 1. இதை நம்ம எப்படி எழுதுவோம், சதவீதம் நடத்தும் போதே சொல்லியிருக்கோம். 3 1/3 ஆண்டுகள். சாதாரணங்க, இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க பாருங்கள். அது புரியலனா அடுத்தது இது பாருங்கள். 16,500 22,935 எத்தனை வருஷத்தில் மாறும்னு கேட்குறாங்க 13%. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 22,935 ரூபா, அதிலிருந்து 16,500 கழிக்கணும். கழிச்சா எவ்வளோ வருது பாருங்கள், 5 3 4 6 6,435 சமம் போட்டு இந்த 6,435 வச்சுட்டோம். இந்த இடத்துல என்ன எழுதுவோம், அசல் 16,500. எத்தனை வருஷம், 13 வருஷம் தான் தெரியாது. வட்டி எவ்வளோ, 13%, 13/100. எண்ணை மட்டும் அப்படியே வச்சுக்கோம். இந்த 2 0 இங்கே அடிச்சிடறேன். 6,435 பெருக்கலாகிறதெல்லாம் இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், வகுத்தில் ஆயிரும். 165 பெருக்கல் 13. 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5 3 5 15 மீதி 1. 3 5 15. 1 5 5 மீதி 1. 2 5 10 மீதி 4 43. 8 5 40 மீதி 3. 7 5 35. இங்கே பாருங்கள், இது 11ஆல் வகுப்படும். மேலே இருக்கிறது 11ஆல் வகுப்படுமா வகுப்படாதா, வகுப்படும். 1 8 கூட்டினா 9, 2 7 கூட்டினா 9. 9 - 9 0. 11ஆல் வகுப்படும். ஓர் 11 11 மீதி 1 18. ஓர் 11 11 மீதி 7. 7 11 77. 3 11 33. 3 பெருக்கல் 13. இங்கே பாருங்கள், ஓர் 13 13. சரி, ஓர் 13 3ஆல் அடிச்சிடும். 3 13 3 9. சரி, 3 9 மீதி 2. 9 27. 13 39/13. 3 13 39. எத்தனை வருஷம், 3 வருஷம், 3 ஆண்டுகள். சாதாரணமாக முடிஞ்சிச்சு பாருங்கள். அடுத்தது வட்டி வீதம். ஆண்டு கண்டுபிடிச்சிட்டோம், அசலும் கண்டுபிடிச்சிட்டோம், வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்படியே அடுத்த சம் போயிடலாம் பாருங்கள். சதீஷ்குமார் ஒரு கடன் வழங்கு. போன குரூப் 2 கொஸ்டினுங்க, போன குரூப் 2க்கு முன்ன குரூப் 2 கொஸ்டின். சதீஷ்குமார் கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 ரூபாய் கடன் வாங்குகிறான். 4 வருஷம் கழித்து பாருங்கள், இதெல்லாம் ஆண்டு கண்டுபிடிச்சோம். இது என்ன கண்டுபிடிக்கிறோம், வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறோம். 52,000 ரூபா வாங்கிட்டு 79,040 ரூபா கொடுத்தானா எவ்வளோ வட்டி வீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 79,040லிருந்து 52,000 கழிச்சோம்னா 0 4 0 7 2 27,040. இந்த பக்கம் நம்ம என்ன எழுதுவோம், 52,000. எத்தனை வருஷம், 4 வருஷம். என்னது வட்டி வீதம் கேட்குறாங்க, 6/100. ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுது, பொறுமையாக வீடியோ பாருங்கன்னு தெரியும். 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. 6 மட்டும் அப்படியே வச்சுக்கிறோம். 27,040 வகுத்தல் 520 பெருக்கல் 4. சரி, இப்போ அடிக்கலாம். 0 0 ஃபஸ்ட் நான் அடிச்சிடும். சரி, இதால் 4ஆல் அடிக்குவோமா, 4ஆல் அடிக்கிறாங்க. ஒவ்வொரு 4 4 6 4 24 மீதி 3 30. 7 4 28 மீதி 2. 6 4 24. 676 வகுத்தல் 52ன்னு வந்துடுச்சு. நான் மறுபடியும் 4ஆல் அடிக்கிறேன். ஒவ்வொரு 4 4 மீதி 2. 6 4
24 மீதி 3 169 வந்துடுச்சு. கீழே 13 ஒரு நாள் நாங்கள் 13 169. அப்போ எத்தனை சதவீதம்? 13%. இங்கே பாருங்கள். அடுத்தது அசல் 46,000 52,040. இதை நம்ம எப்படி எழுத சொன்னோம்? 52,440 46,000 கழிச்சோம்னா 0 4 4 6 6,440 சமம் 6,440. அசல் எவ்வளோ? 46,000. ஒரு வருஷம் 9 மாதம். ஒரு வருஷம் 9 மாதம் எப்படி எழுதணும்? ஒரு வருஷத்தில் 12 மாதம். 9 மாதத்தில் 9 மாதம். 21/12. 7 20 சரி 7 21 4 12. அப்போ ஒரு வருஷம் 9 மாதத்தை நம்ம என்னென்னு எழுதுகிறோம்? 7/4. கரெக்டாக எழுதணும், தப்பாக எழுதிருக்கூடாது. இல்லைனா ஒரு வருஷம் 9 மாதத்தை 9/12 அடித்தோம்னா எப்படி வரும்? 3 9 4 12. அதே தான் வருங்க, இதே தான் வரும். ஒரு நாள் 4 7/4. நீங்கள் உங்கள் விருப்பம் எப்படினாலும் போட்டுக்கலாம். 7/4 பெருக்கல் ஆர் தெரியாத தான் கண்டுபிடிக்கிறோம். 6/100 அடிக்கிறாங்க. இப்போ அடிக்கலாங்க. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஆர் ஈக்குவல் டு வேறு எதுவும் கேன்சல் பண்ணாதீங்க. 6,440 பெருக்கல் 4 வகுத்தல் 460 பெருக்கல் 7. இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம் வருங்க. இப்போ பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். 7 7 9 7 63 மீதி 1 2 7 14 40 1 46 46 2 46 92 2 பெருக்கல் 4 2 எவ்வளோ? 8%. சாதாரணம். இப்போ ஆண்டு கண்டுபிடிச்சிட்டோம், வட்டி வீதம் கண்டுபிடிச்சிட்டோம், அசலும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதாங்க அடிப்படையாக இருக்கிறது. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி வட்டி கண்டுபிடிக்கிற கணக்கு தான். இதுவும் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிற கணக்கு தான். இங்கே பாருங்கள், இந்த கணக்கு நீங்கள் போட்டுக்கோங்க, இந்த கணக்கு நான் போடுறேன் பாருங்கள். பெருசாக 2 வருஷம் 3 மாதம் கொடுத்துருக்காங்களா, அதனால் 55,560. அசல் எவ்வளோ? 48,000. 0 6 5 7. சரி, இங்கே பாருங்கள், வட்டி எவ்வளோ? 7,560. அசல் எவ்வளோ? 48,000. 2 வருஷம் 3 மாதம். 2 வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 24 மாதம். 3 மாதம் மொத்தம் 27 மாதம். 27/12 3 அடித்தோம்னா 9/4 பெருக்கல் 9/4. ஆர் வட்டி வீதம் தெரியாது. 6/100. 2 0 2 0 அடிச்சிட்டோம். 6 மட்டும் வச்சுக்கிறோம். 7,560 பெருக்கல் 4 வகுத்தல் 480 பெருக்கல் 9. 9ஆல் அடிக்கிறேன். 9 9 8 9 72 மீதி 3 4 9 36. இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 48. ஒரு நாள் 4 2 8. இப்போ பாருங்கள், 12 84. இதை மறுபடியும் எதால் அடிக்கலாம்? 2 8 ஒரு நாள் 4 3 நாள் 12. அப்போ எத்தனை சதவீதம் வருது? 7% வருது. வட்டி வீதமும் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், அசல் மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிக்கிறது. மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கண்டுபிடிக்கிற கணக்கு பார்ப்போம். 10% வட்டி விதத்தில் 5 வருஷத்தில் 10,050 மாறுது. இப்போ சமம் போட்டு 10,050. 5 வருஷம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது. இந்த ஃபார்முலா ஏன் இங்கே யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போட போகிறோம். மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா சரி, எப்படி ஃபார்முலா எழுதுது? அசல் தெரியாது,
1 + 5 வருஷம் 10 ரெண்டுத்தையும் பெருக்குனா எவ்வளோ 50/100. அங்கே எப்படி நம்ம கணக்கு போட்டோம் அசல் கண்டுபிடிக்கிறது 2 விதம் இருக்குது. வட்டி தனி வட்டி கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி போடணும், மொத்த தொகை கொடுத்துட்டா இப்படி போடணும். ஓர் 50 50, 2 50 100, P × 1/2 = 10,050. ஓர் 2 2, 2 கூட 1 கூட்டினா 3, 3/2 = 10,050. P = 10,050 பெருக்கல் 2 வகுத்தல் 3. ஓர் 3 3 9, 3 9, 5 15 0. 2ஆல் பெருக்குனா 0 0, 3 2 6, 6 1 7, 3 2 6. எவ்வளோ வந்துடுச்சுங்க? 6,700 ரூபா. சாதாரணம், ரொம்ப ரொம்ப சாதாரணம். அடுத்து பாருங்கள், இது 3 வருஷத்தில் 12% தனி வட்டி விகிதத்தில் ஒரு தொகை வந்து எவ்வளோ ஆயிடுச்சு? 17,000 ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. 17,000 சமம், இந்த பக்கம் என்ன எழுதுவோம்? P × 1 + 3 பெருக்கல் 12, 3 12 36 /100. சாதாரணமாக முடிஞ்சிடும் பாருங்கள். 9 4 36 25. ஓர் 25 25, 25 கூட 9 கூட்டினா எவ்வளோ? 34 /25. 17,000. P மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். 17,000 வகுத்தல் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் 1000, பெருக்கல் இருக்கிறது வகுத்தல் 1000. ஓர் 17 17, 2 17 34. இங்கே பாருங்கள், 25,000 வகுத்தல் 2. 25,000 2ஆல் வகுத்தா எவ்வளோ? 12,500. சாதாரணமாக முடிஞ்சிச்சு. அடுத்தது, ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம். ஒரு அசல் இந்த மாதிரி கணக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. 4 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது ஒரு அசல். ஒரு அசலை 100 ரூபான்னு வச்சுக்கிறோம். 2 மடங்குனா எவ்வளோ? 200 ரூபாய் ஆயிடுச்சு. நான் 100 ரூபா கொடுத்துட்டு உங்கள்கிட்ட 200 ரூபா வாங்கினா வட்டி மட்டும் எவ்வளோ? 100 ரூபாவா? அப்போ அந்த 100 இங்கே என்ன நம்பர் இருக்குது? வகுத்தல் 4. இல்லை எனக்கு அதுவும் புரியல அப்படின்னா 2 மடங்கு, இங்கே 100 இங்கே 200, எவ்வளோங்க வித்தியாசம்? 100 ரூபா வித்தியாசம். இங்கே என்ன இருக்குது? 4. அந்த 4 8 வந்து வகுத்துருங்க. வகுத்துட்டா எவ்வளோ வருது? 25%. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை வருடங்களில் 3 மடங்காகும்? இதுக்கும் அதே மாதிரி தாங்க. 100 ரூபா எவ்வளோ? 3 மடங்கு ஆகும்னா எவ்வளோ? 300 ரூபா. வட்டி மட்டும் எவ்வளோ பாருங்கள்? 200 ரூபா. 200 வகுத்தல் 8. வித்தியாசம் இங்கே மேலே எழுதுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்து போடுங்க. இங்கே பாருங்கள், 5 4 20 0 2, 50 2ஆல் வகுத்தா எவ்வளோ? 25. 25 வருஷம் ஆகும். ஒரு தொகை 9 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி வீதம். 9 வருஷம் இரட்டிப்பாக்கிறது 100, இரட்டிப்பாக்கிறதுனா எவ்வளோ? 200. இப்போ 100 நம்ம எதால் வகுக்கணும்? 9ஆல் வகுத்தா எவ்வளோ வருது பாருங்கள். 100 9ஆல் வகுத்தா ஓர் 9 9, மீதி 1 10. ஓர் 9 9, மீதி 1. அப்போ ஆன்சரு 11 1/9%. இங்கே பாருங்கள், அருமையான கணக்குங்க. அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5,000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தம் 2,000 ரூபாய் வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதத்தினை கண்டு. வட்டியாக 2,000 ரூபாய், 2,000 ரூபாய் தான் வாங்கினோம். சமம் போட்டு வட்டி போட்டோம். 5,000 ரூபாய் எத்தனை சதவீதம்? எத்தனை வருஷம்? 2 வருஷம். இதெல்லாம் கான்செப்ட் கொஷின். 2 வருஷம். வட்டி வீதம் தெரியாது. அதனால் இதை நம்ம என்ன எழுதுகிறோம்? R/100 பெருக்கல் R/100. இது ஒருத்தனுக்கு. கூட்டல் இன்னொருத்தனுக்கு 3,000 ரூபாய். இது கொஞ்சம் அழிச்சிட்டு தள்ளி எழுதிக்குவோம். 3,000 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்
எத்தனை வருஷம்? 4 வருஷம். வட்டி வீதம் தெரியாது, 6/100. இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டாங்க, 2000 ரூபா வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 அடிச்சிடலாமா? இது 100 R ப்ளஸ் இங்கே 2 அடிச்சிடலாமா? 3 4 12 120 R ஈக்குவல் டு 2000. பார் மட்டும் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 220 R ஈக்குவல் டு 2000. R ஈக்குவல் டு எவ்வளோன்னு பாருங்கள், எத்தனை சதவீதம்? 2000 வகுத்தல் 220. 1 கேன்சல் ஆயிடுச்சு. 200 வகுத்தல் 22 வகுத்தா எவ்வளோ வருது பாருங்கள், 100/11. 100 11ஆல் வகுத்தா எத்தனை? 9 11 99. அப்போ ஆன்சரு 9 1/11%. இங்கே 2200 கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே முழு நம்பராக வரும். 2000க்கு இது தான் வரும். நல்லா பார்த்துக்கங்க, இது அருமையான கணக்கு. நல்லா ரொம்ப அருமையாக புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த சம் போயிடலாம். அடுத்ததும் கான்செப்ட் கொஷின்னு. 3000 ரூபாய் அசலுக்கு 3000 ரூபாய் ஒருத்தருக்கு தரோம். 8% தனி வட்டியானது. தனி வட்டி எவ்வளோன்னு தெரில. 3000 ரூபாய் அசலுக்கு 8% நம்மளுக்கு தனி வட்டியானது. 4000 ரூபாய் அசலுக்கு 12%க்கு 4 வருஷத்துக்கு. இங்கே பாருங்கள், இப்போ தான் கான்செப்டுக்கு வரும். இங்கே ஏன் சமம் போட்டேன்னு சொல்கிறேன். நிகராகும் காலம் அப்படின்னா நிகர்னா சமம். 3000 ரூபாய் 8%க்கு ஒருத்தருக்கு வட்டி, தனி வட்டி கொடுக்குறோம். அது என்ன தனி வட்டி வருதோ அது 4000 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு 12%க்கு வர தனி வட்டிக்கு சமன்றாங்க. அதனால தான் சமம் போட்டோம். இப்போ இது என்ன வருஷம்னு கேட்குறாங்க, வருஷம் தெரியாது. இதை அப்படியே அடித்து போட்டுடலாம் பாருங்கள். 8%னா 8/100. இந்த 2 அடிச்சிட்டேன். இங்கே 2 அடிச்சிட்டேன். n ஈக்குவல் டு 40 பெருக்கல் 12 பெருக்கல் 4 டிவைடட் பை 30 பெருக்கல் 8. ஓர் 8 8 ஐ 8 40. ஓர் 5 5 6 5 30. ஓர் 2 2 2 2 4. அப்போ n ஈக்குவல் டு எத்தனை வருஷம்? 8 வருஷம். சாதாரணங்க இதெல்லாம். பாருங்கள், அடுத்ததும் கான்செப்ட் வைஸ் கொஷின். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 வருஷத்தில் 6200 ரூபாய் ஆயிடுச்சு. 3 வருஷத்தில் 6800 ரூபாய் ஆகுது. தனி வட்டினா ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, வருஷம் மாறினாலும் வட்டி மாறாதுங்க. ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வருது பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு வட்டி 600 ரூபாய். இது எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரு வருஷத்துக்கு வட்டி 2 வருஷத்தில் 6200 ரூபாய்க்குது. 3 வருஷத்தில் 6800 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 600 ரூபாய். சரி, அசல், அந்த தொகை அசல் 2 வருஷத்துக்கு வட்டி மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? 2 வருஷத்துக்கு வட்டி ஒரு வருஷத்துக்கு 600 ரூபானா 2 வருஷத்துக்கு 2ஆல் பெருக்குன்னா 1200 ரூபா வந்துடுமா? 6200 ரூபா மாறுது ஒரு தொகை. அப்போ 6200ல் வட்டி மட்டும் கழிச்சிட்டா அசல் கிடச்சிருமா? அசல் வந்து எவ்வளோ? 5000 ரூபா அசல். அசல் வந்து 5000 ரூபா. சரி, வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறோம். வட்டி வீதம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும். 5000 ரூபா அசல், வட்டி வீதம் தெரியாது. 6/100. எத்தனை வருஷம்? ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ? 600 ரூபா. இங்கே ஏன் சார் 600 போட்டால் ஒரு வருஷத்துக்கு வட்டி 600 ரூபா? பாருங்கள், 2 கேன்சல் ஆகிடுச்சு. 600 வகுத்தல் 50. இந்த பக்கம் பெருக்கலுக்கிறது இங்கே வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிரும். 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. 12 5 50. அப்போ எத்தனை சதவீதம் வட்டி? 12%. இதெல்லாம் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்காங்க, நல்லா கான்செப்ட் தெரிஞ்சுக்காங்க. இங்கே பாருங்கள், இதுவும் முக்கியம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி அதன் அசலை போல 16/25 மடங்கு எனில் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் காலத்தை காண்க. இந்த சமம்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. காலமும் வட்டி வீதம் சமம்னா இதை ரூட் எடுத்துருங்க. ரூட் எடுத்துட்டா என்ன வருது பாருங்கள், 4/5 பெருக்கல் 100
சரிங்க, இங்கே பாருங்கள். காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னா இது எதால் பெருக்கணும்? 100ஆல் பெருக்கணும். பெருக்குனா இது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு 25 25, 4 25 100, 16 பெருக்கல் 4. ரூட் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். 16க்கு ரூட் எடுத்தால் 4, 4க்கு ரூட் எடுத்தால் 2. அப்போ காலம் எவ்வளோ? 8 வருஷம். வட்டி வீதம் கேட்டால் 8%. சாதாரணமாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய கணக்கு பாருங்கள். இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். 50,000 ரூபாவை 2 பகுதியாக பிரிச்சுட்டு 10% 6/2 2/3% வட்டி விதத்தில் 3 வருஷத்துக்கு தனித்தனியாக முதலீடு செய்கிறாங்க. 3 வருஷம் முடிவில் 6/2/3 தனி வட்டி சமம். 3 வருஷம் முடிவில் வர தனி வட்டி சமம். இந்த வார்த்தை முக்கியம். பெறப்படுற தனி வட்டி சமம், இந்த வார்த்தை முக்கியம். எனில் 6/2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு எப்படி வச்சுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எப்பயும் ஒரு தொகை இருக்குது, அந்த தொகையை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸு எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க? 3 வருஷத்துக்கு. எவ்வளோ சதவீதம்? 10%. 10% நம்ம எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? 10/100. 2 தனி வட்டியும் சமம். 10% கொடுத்த தனி வட்டியும் சமம், 6/2/3% கொடுத்த தனி வட்டியும் சமம்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே 3 வருஷம்தான். சரி, இங்கே 50,000 இது அடுத்த ஸ்டெப்பு தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. 50,000 மைனஸ் எக்ஸ். சரி, இது எப்படி சார்? 50,000 மைனஸ் எக்ஸ். 50,000 மைனஸ் எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா 50,000 வரும். ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா அந்த தொகை கரெக்டாக 50,000 வரும். அதனால தான் மைனஸ் எக்ஸ். இது எத்தனை சதவீதம்? 16/2/3 நம்ம எப்படிலாம்? 16 3 16 3 6 3 18, மீதி 2 20. 20/3%. 3/100. எத்தனை வருஷம்? 3 வருஷம். இது எழுத தெரிஞ்சால் போதும். வேறு எதுவுமே தேவையில்ல. இங்கே பாருங்கள், 1 0 நான் இங்கே அடித்து விட்டுறேன். சரி, எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். 3x. இந்த 3ஐயும் அடிச்சிட்டேன் நான். இந்த 1 0 இந்த 1 0 அடிச்சிட்டேன். 3xையும் படிக்க 3xன்னு வச்சுக்கிட்டேன். இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. 50,000 மைனஸ் எக்ஸ். இங்கே ஒரு 2 இருக்குது, 2 பெருக்கல் 10. இங்கே ஒரு 10 இருக்குது, இந்த பெருக்கல், இந்த 10 10 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பெருக்குனா எவ்வளோ வருது பாருங்கள். 2ஆல் பெருக்குனா 1,00,000. எத்தனை சைபர் வரணும்? 1,00,000க்கு 5 0 மைனஸ் 2x. இந்த பக்கம் என்ன இருக்குது? 3x. எல்லாம் அடிபட்ட இது மட்டும்தான் இருக்குது. இந்த 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 3x கூட்டல் 2x ஈக்குவல் டு 1,00,000. 5x ஈக்குவல் டு 1,00,000. அப்போ x ஈக்குவல் டு 1,00,000 டிவைடட் பை 5. அடித்தோம்னா எவ்வளோ வருது? 2 5 10, 4 0 20,000 ரூபாய். 6/2/3% பங்கு வட்டிக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து 20,000 ரூபாய். சரிங்க, தேங்க்யூ.